ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நான் தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்திருக்கேன். முதல் தடவையாக எடுத்த பால் இங்கே வச்சுருக்கேன். இந்த பால் எடுத்ததுக்கப்புறமா ரெண்டாவது தடவையாக தண்ணி ஊற்றி இந்த பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் இடித்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு ஒரு கப் எடுத்து வச்சுருந்த அரிசி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி வந்துட்டு சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போயிடக்கூடாது தண்ணி, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கரெக்டான அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம உருட்டும் போது வராது, பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. இது வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வச்சுருக்கலாம். இப்போ வந்துட்டு இதை மூடி வச்சுக்கலாம். இந்த சைடு ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அதே ஒரு கப் வெல்லத்தால் எடுத்த பாத்திரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வெல்லம்லாம் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஒரு கப் அரிசி மாவுக்கு வந்துட்டு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு இனிப்பாக இருக்கணும், இன்னும் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் பரவாயில்ல, அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஓரளவு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இருக்கட்டும். இந்த சைடு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அந்த மாவை எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
ரவுண்ட் ஷேப் தான் கிடையாது, உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்துட்டு நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, ஏன்னா பிசு பிசுன்னு கையில் ஒட்டும், அப்புறம் நல்லாவும் உருட்ட முடியாது. இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டி முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டாவதாக எடுத்தோம் பார்த்தீங்களா, புழிஞ்சு எடுத்தோம்ல, அந்த தேங்காய் பாலை வந்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா இந்த மாவு, அரிசி மாவு, அதையும் நம்ம இப்போ வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்ததோடு வந்துட்டு ஒரு கரண்டி வச்சு ஸ்பூன் வச்செல்லாம் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஒரு துணியை வச்சு இல்லைன்னா இடுக்கி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு கிண்டி விட்டுக்கலாம். நம்ம போட்டதோடே வேகாமல் இருக்கும், அதனால் வந்துட்டு இந்த பாலோடு கலந்துரும். இப்போ நல்லாவே நான் கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ 4 ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு தண்ணியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து கரைச்சி வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். இது வந்துட்டு கெட்டியாக இருக்கும் இதை ஊற்றுனீங்கன்னா. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு புளிஞ்சோம் இல்லையா தேங்காய் பால், அந்த பாலை இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நல்லாவே கொதிச்சு வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்மளுடைய சுவையான ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.